எட்டி பாக்குறாரு. வராரு. முடிக்க முடிக்க. சின்னையா வராரு. ஆமா, வந்துகிட்டு இருக்காரு. முடு முடு முடு. பக்கத்துல வந்துட்டாரு. ஆமா, முடுக்க முடுக்க. பக்கத்துல வந்துட்டாரு. நெல்லு மூட்டை கிட்ட போயிட்டாரு. ஆமா, முடிக்க முடிக்க முடிக்க. அண்ணே, லெட்டரை தேடிக்கிட்டு இருக்காருண்ணே. எங்க இருக்கு? ஆமா, லெட்டர் தேடுறாரு. எங்க இருக்கு? ஐயோ, லெட்டரை எடுக்க போறாரு. ஆமா ஆமா, எடுக்க போறாரு. எடுத்துட்டாருண்ணே. ஐ, கையில லெட்டர் எடுத்துக்கிட்டாரு. கிட்ட எடுத்துன்னு போறாரு. படிக்க போறாரு போல இருக்கு. படிக்க போறாரு. படிக்க போறாரு. சாவித்ரி, 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 அட கேளு புள்ள. என்னண்ணே? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, தினமும் காலையிலே நான் பெருக்கிடுவேன். இன்னைக்கு நேரமாயி போச்சு. என்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்காத, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயே, என்ன இந்த புள்ள? ஐயோ அண்ணே, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? நேத்து ராத்திரி நான் மயக்கம் போட்டனே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? உன்னை எழுப்பி கூட்டின்னு போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. என்னால நம்பவே முடியலண்ணே. சின்னையா அந்த லெட்டரை இப்படி கரெக்டா தேடி கண்டுபிடிப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறமா ஒரு காரியம் பண்ணாரு. அத நினைச்சா வெக்கமா இருக்குண்ணே. இந்த பூனையும் பால் குடிக்குமா? வெக்கத்தை பாரு. சரிண்ணா, எனக்கு உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் வாசல்ல கூட்டணும், தண்ணிய தெளிக்கணும், கோலம் போடணும், துணி எல்லாம் துவைக்கணும், சாமான எல்லாம் விளக்கணும். அதுக்கப்புறம் சின்னையா இல்ல, அவருக்கு டிஃபன் வேற ரெடி பண்ணணும். அவரு எக்ஸ்பிரஸ் வேகம். ஆமா, இனிமே இது ஏன் வீடு இல்ல, இனிமே எல்லாம் ஸ்பீடு தான். அடேங்கப்பா. ஏன் புள்ள, அவரு லெட்டருக்கு முத்தம் கொடுத்ததுக்கே இம்புட்டு குசியா அவரியே. நான் இன்னொரு விஷயத்த சொன்னா என்ன செய்வே நீ? என்ன விஷயம்னா? சொல்ல மாட்டேனே. சொல்லுண்ணா. சொல்லட்டமா? ஐயோ சீக்கிரம் சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன். காட்ட போறேன். என்னது? உன் அவரு எழுதுன லெட்டர். அட என்ன புள்ள நீ முனி அடிச்ச மாதிரி விழுந்துட்டே இருக்க நீ. இப்பெல்லாம் எனக்கு முனி அடிச்ச மாதிரி தான் இருக்கு. என்னால எதையுமே நம்பவே முடியலண்ணே. என்னால கூட தான் நம்பவே முடியல.
சிவா தம்பி வேகமா ஓடுவார்னு தெரியும். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல இவ்வளவு வேகமா இருப்பாருன்னு இல்லைன்னா ராத்திரி லெட்டர் எடுத்த மனுஷன் விடியறதுக்குள்ள பதில் எழுதி வச்சிருக்காருன்னா பாரு. அண்ணே அத சீக்கிரம் எனக்கு கொஞ்சம் படிச்சு காமினே. அண்ணே அத சீக்கிரம் எனக்கு கொஞ்சம் படிச்சு காமினே. இது காதல் விவகாரம். நாளைக்கே நீங்க 2 பேரு புருஷன் பஞ்சாயத்து ஆக போறாங்க. இதுக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்கலாம். இத போய் அண்ணன் நான் படிச்ச உனக்கு தான் புதுசா ஒரு ஸ்நேகிதி வந்திருக்கால, பேர் என்ன? மோகனா. மோகனா அவகிட்ட கொண்டு போய் படிச்சு கேட்டுக்கோ. இந்த சாவித்ரி, என்னென்ன மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? கடைசியில நம்ம பெரிய சொன்ன அருள் வாக்கு பலிச்சிடுச்சு பாத்தியா? அந்த பெரிய சொன்ன மாதிரி நீ ஒரு மாளிகை வீட்டுல வாக்கப்பட்டு அமோகமா வாழ போற. கற்பகம், ஐ லவ் யூ. நான் இந்தியாவில் எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், எத்தனையோ நாட்டுக்கு போயிருக்கேன். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தான் தெரியுது தமிழ்நாட்டுக்கு நான் ஏன் வந்தேன். உனக்காகத்தான் கற்பகம். ஐ லவ் யூ. புரியுதா? அது ஐ லவ் யூ. இந்த இடத்து ஐட்டோ பிசினஸ் செல்லும் பிசினஸ். ஓ நீ சாரி. மேலே பாரு. இல்லை ஒன்றும் இல்லை. இத பாருங்க, திருநெல்வேலியில இது வரைக்கும் அல்வா தான் ஃபேமஸ். இனிமே இந்த சக்கரபாணியோட தேக்கு மர பிசினஸ் தான் ஃபேமஸ் ஆக போகுது. சார், சாதாரண தேக்கு மரம் இதை வச்சு என்ன சார் பெரிய பிசினஸ்? என்ன சார் இப்படி பேசுறீங்க? சாதாரண தேக்கு மரம்னு சொல்லிட்டீங்க. இது சாதாரண தேக்கு மரம் இல்ல, மியான்மர் தேக்கு. புரியுதா? உங்க ஒவ்வொருத்தருக்கும் இதுல 3/4 சென்ட் நிலம் கொடுக்க போறேன். அதுல தேக்கு வளர்க்கறதுக்காக உங்களுக்கு தேக்கு விதை தருவேன். அதை விதைச்ச பிறகு கொஞ்ச நாள் அது செடியா வளரும். அதை நீங்க பதியன் போட்ட பிறகு ஒரு 4-5 அடி ஒசரத்துக்கு 4-5 மாசத்துல வந்துரும். அப்படியே விட்டீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துல நல்ல பெருசா ஓங்கு தாங்க பெரிய மரமா வளர்ந்துரும். அப்படியே இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு விட்டீங்கன்னா தங்கத்தை விட தேக்கு தான் விலை அதிகம்னு சொல்லுவீங்க. புரிஞ்சுதா? அப்படியா? நோ 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 என்னங்க நோ இப்படி கேக்குறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் உங்களை மாதிரி ப்ளீஸ். நான் ஏழைகளுக்கு சொல்றது உதவி செய்யறதை முதல்ல நான் வாழ்க்கை லட்சியமா என்ன யாருன்னு வச்சிருக்கேன். நினைச்சேன்? நான் ஹைதராபாத்தில் பெரிய ஜமீன் பரம்பரை. கற்பகம், ஜூப்ளி ஹில்ஸ் தெரியுமா உனக்கு? அங்கே நிறைய ஃபிலிம் ஸ்டார்ஸ்லாம் தங்கியிருப்பாங்களே, அந்த மலை எங்களோடது தான். எங்ககிட்ட 8 பங்களா இருக்கு. வாரத்துக்கு 7 நாளாக போச்சு. 8 நாளாக மட்டும் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பங்களாவுக்கு போய் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். சார். I love you, Dad. ஐட்டோ business, சார், business. நிஜமாவா okay. சொல்றீங்க? சொல்லு கற்பகம். என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு புள்ளி விவரத்தோட சொல்லட்டுமா? சொல்லுங்க. கேட்டுங்க. ஆ. 1970ல ஒரு கன அடி தேக்கோட விலை 675 ரூபா. ஆ. 1980ல அதே ஒரு கன அடி தேக்கோட விலை 3000 ரூபா. 1990ல அதே ஒரு கன அடி தேக்கோட விலை 14000 ரூபா. 20 வருஷத்துல 20 மடங்கு லாபம். இப்ப சொல்லுங்க, தங்க வசதியா தேக்க வசதியா? கேட்கறதுக்கு நல்லா தான் சார் இருக்கு. ஆனா 3/4 சென்ட் இடம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அதை வாங்குறதுக்கு எங்க ஊருக்காரங்க பணத்தை என்ன கோணிலியா கட்டிட்டு திரியுறாங்க? என்ன இந்த மாதிரி பேசுறீங்க? உங்களை மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்யத்தானே நான் தவணை முறை திட்டத்தையே ஆரம்பிச்சிருக்கிறேன். முதல்ல நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சென்ட் இல்ல 3/4 சென்ட் 40,000 ரூபா. நீங்க முழுசும் கொடுக்க வேண்டாம். முதல்ல முன்பணமா 10,000 ரூபா கொடுத்து பதிவு பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் மாசம் 1000 கொடுத்து 25 மாசத்துல, அதாவது 2.5 வருஷத்துல கடன் அடைச்சு முடிச்சிருங்க. என்ன சொல்றீங்க? கற்பகம், கேட்கறதுக்கு நல்லா தான் சார் இருக்கு. ஒரு ஆனா நிமிஷம், நான் சொல்றத முதல்ல கேளு. நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அந்த தாஜ்மஹாலே நான் உனக்கு வாங்கி தரேன். இந்த பார், நீ என்ன சாதாரணமா நினைக்காத கற்பகம். காதலுக்காக இந்த மதன் உயிரை கொடுக்க மாட்டான், மனசை கொடுப்பான். அந்த மனசுக்காக அவ என்ன வேணா பண்ணுவான். சரி, அதெல்லாம் விடு. நாளைக்கு நம்ம 2 பேரும் தாஜ் ஹோட்டலில் மீட் பண்ணுறோம். தாஜ் ஹோட்டலில் மீட் பண்ணி நம்ம கல்யாணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கல்யாணம் ஏர்லையா, ஷிப்லையா, இல்லை புல்லட் ட்ரெயின்லையா? நீ எதில் டிசைட் பண்ணுறியோ அதில் நம்ம கல்யாணம் நடக்கும். ஓகே? சாரி, அப்பாவா?
அப்பா புதுசாக ஒரு தேக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. அவர் உங்ககிட்ட அப்புறமா பேச சொல்கிறேன். ஓகே டேட், ஐ லவ் யூ. பிசினஸ்ரா கண்ணா, பிசினஸ் டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே சார், நான் பேசுகிறேன். இந்த தம்பி யாரு சார்? என் சன், என் ஒரே சன். ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறது அவரோட வாழ்க்கை லட்சியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் ஒரு ஏழை பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் பிடிவாதமா இருக்கான். இங்க பாருங்க, அப்பா பையன் 2 பேருமே ஏழைகளுக்கு உதவி செய்யறது தான் வாழ்க்கை லட்சியமா வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப என்னைய எடுத்துங்களேன், உங்களை மாதிரி ஏழைகளுக்காகத்தானே இந்த மாதிரி தவணை மர திட்டத்தையும் தேக்கு மர பண்ண திட்டத்தையும் நான் உருவாக்கி வச்சிருக்கேன். சார், யார் சார் ஏழை? நான் ஒன்றும் அன்னக்காவடி இல்லை. எவ்வளோ அட்வான்ஸ் சொன்னீங்க? 10,000 அட்வான்ஸா? இந்தாங்க 20,000 பிடிங்க. எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்? நாளைக்கே வச்சுக்கலாம். இங்க பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நீங்க 1 பைசா கூட கொடுக்க வேண்டியது இல்ல. சார், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க 10 பேருக்கு மேல இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பணத்தோட உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வாங்க. வரட்டுங்களா? என்ன டேட், திருநெல்வேலி வந்ததுமே கடையை விரிச்சிட்டீங்க போல இருக்கு. என்ன பண்றது மகனே, பிசினஸ் பண்ணாம நம்மால சும்மா இருக்க முடியாது. உலகத்துல ஆயிரக்கணக்கான பிசினஸ் கொட்டி கிடக்கு. இங்க பார், இந்த உலகத்துல ஏமாறவங்க கோடி கணக்குல இருக்காங்க. நம்மள மாதிரி ஆளுகளுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாம அவங்கள ஏமாத்தலன்னு வச்சுக்கேன், அவங்க ரொம்ப நொந்து போயிடுவாங்க. நாம அவங்களுக்கு பண்ற துரோகம் ஆயிடுப்பா அது. என்ன சொல்றீங்க? சொல்றேன். இந்த மேப்பை பாத்தியா? ஒரு பெரிய கார் கம்பெனியோட சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கிற மேப் இது. இதுதான் நான் திருநெல்வேலியை சுத்தி வாங்கி போட்டிருக்கிற இடம். இங்கதான் தேக்கு பண்ண வைக்க போறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த பைத்தியக்காரன் இதை பார்த்துட்டு என்ன நம்பி 20,000 ரூபாய் அட்வான்ஸை தூக்கி கையில கொடுத்துட்டு ஒரு காதுல பூவை சொருகிட்டு போயிட்டே இருக்கான். சரி, நாளைக்கே பணம் கொடுத்தவன் இடத்த காமிக்க சொன்னா என்ன பண்ணுவீங்க? அது ரொம்ப சுலபம். குத்தாலத்துக்கு போற வழியில ஆயிரக்கணக்கான புறம்போக்கு இடம் இருக்கு. எத்தனையோ வானம் பார்த்த பூமி இருக்கு. கூட்டிட்டு போய் இதான் நான் தேக்கு பண்ணைக்கு வாங்கி வச்சிருக்கிற இடம் சொன்னா, அப்படியே அவன் என்னோட சென்ட் எதுன்னு கேட்டான்னு வச்சுக்க, வட்டம் போட்டு இதுதான் உன்னோட இடம்னு சொல்லிட்டு போயிடுவேன். அந்த பைத்தியக்காரன் இதை நம்ம இன்னொரு 20,000 கொடுத்துட்டு இன்னொரு காதுலயே பூவை சொருகிட்டு போயிட்டே இருப்பான். இந்த உலகத்துல இடமும் நிறைய இருக்கு, பொம்பளைகளும் நிறைய பேர் இருக்காங்க. பொம்பளைகளை இடத்தை மோகனா, வந்துட்டேன்பா. இந்தாங்கப்பா. என்னம்மா அது? சாப்பாடெல்லாம் பண்ணலப்பா, டிஃபன் தான் பண்ணிருக்கேன். இன்னைக்கும் காஞ்சி போன தோசை தானா? என்னப்பா, என்ன தேடுறீங்க? டெஸ்டர் எங்க வச்சேன்னு தெரியல. சரி, நான் பார்த்து எடுத்துட்டு வரேன், இருங்க. இந்த குரங்கு மூஞ்சி மனுஷன் எங்க இருக்காருன்னு தெரியல. எப்ப வருவாரு, எப்படி போவாருன்னு தெரியல. இதுல வேற கரண்ட குடுக்குறேன், ஃபியூஸ புடுங்குறேன்னு அது இதுன்னு அசிங்கமா வேற பேசுறாரு. அந்த ஆளு வேலைக்கு போனாதான் எனக்கு நிம்மதி. அந்த ஆளு பார்த்தாலும் எனக்கு பிடிக்கவே இல்ல. சாவித்ரி, என்னம்மா எங்க வீட்டுக்கு வந்துட்டு தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கிறிய? என்ன விஷயம் என்கிட்ட பேசுமா, நான் ஒண்ணு தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஆசை தோசை அப்பள வடை. மோகனா பாக்க வந்தியா? இல்ல, ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் வாங்க வந்தேன். நீ கூட காமெடியா பேசுறியாம்மா? உள்ள போய் மோகனா பாரு போமா. இது பாருங்க, என்ன தொட்டுக்கிட்டு பேசுறீங்க, எனக்கு மூக்கு மேல கோவம் வந்துரும். அம்மா, இன்னைக்கு ஏன் நீங்க வேலைக்கு போல? இன்னைக்கு என்ன லீவா? சாவித்ரி, நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, வேலையை வேண்டான்ட்டு கவர்மெண்ட்ல சொல்லிட்டு வீட்லயே வந்து இருந்துடுறேன். அதுக்கப்புறம் புதுசா ஒரு கனெக்ஷன், பல்பு பளிச்சு எரியும். என்ன சொல்ற? எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா நீங்க அசிங்கமா பேசுறீங்க. எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல. அப்பா, இந்தாங்க. என்ன சாவித்ரி கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? மோகனா எங்க இருக்கிறான்னு கேட்டா உள்ள இருக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சரி, நீங்க கிளம்புங்க. கிளம்புறேன். அதான் பீஸ் பிடிக்கிட்டியே. போயிட்டு வரேன்னு சொன்னம்மா. சாவித்ரி, நீ வா வா உட்காரு. ஆமா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு முருகன் சொன்னானே, என்னாச்சு? ஆமா,
நேத்து நான் சீக்கு பிடிச்ச கோழி மாதிரி தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு தொல்ற கண்ணுக்குட்டி மாதிரி இல்ல ஆயிட்டேன். ஆமா, என்ன விஷயம்? என்னக்கா உங்க வீட்ல தோசை சாம்பாரா? ஆமா, தோசையா சாம்பாரான்னு ஆராய்ச்சி பண்ணவா வந்திருக்க? நான் உன்னை நினைச்சு 2 நாளா உள்ளுக்குள்ள நடுங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏன் உங்களுக்கும் ஜுரம் வந்துருச்சா? கிட்டத்தட்ட அப்படிதான். சாவித்திரி லவ் லெட்டர் எடுத்துட்டு போனாலே, எக்கு தப்பா யார் கையிலயாவது அது மாட்டி ஏடா கூடமா ஏதாவது ஆயிப்போச்சோன்னு நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். அதுக்கேத்த மாதிரி நீ வேற ஜுரம் படுத்துட்டியா, எனக்கு ஜன்னியே வந்துடுச்சு. ஹம். அக்கா எனக்கும் அப்படிதான்க்கா. நீங்க சொன்ன மாதிரியே லெட்டர் எங்க வைக்கலாம்னு யோசிச்சு கடைசியில எனக்கு ஜுரமே வந்துருச்சு. ஐயோ, அப்புறம் நீ என்ன பண்ண? நெல்லு மூட்டை கடியில வச்சிட்டேன்ல. ஐய, இவ்வளவு பெரிய வீட்ல உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? சரியான அறவே கடை இருக்கு. ஐயோ அக்கா, உங்களுக்கு தான் புரியல. மாடியில சந்து மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க யாரும் போக மாட்டாங்க. வெத நெல்லு மூட்டை தான் அங்க இருக்கும். அதான் அந்த மூட்டை கடியில லெட்டர் வச்சிட்டேன். அடி பாவி, உன்னை அசடுன்னு நினைச்சா நீ என்னையே அசடாக்கிட்ட. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் சின்னையா கிட்ட அந்த லெட்டர் வச்ச இடத்த ரகசியமா சொல்லிட்டேன். அவர் எடுக்கிறாரான்னு பாக்குறதுக்கு அப்படியே ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். ஐயோ, அப்புறம் எனக்கு சீக்கிரம் சொல்லு. எனக்கு மறுபடியும் ஜனி வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் சொல்லு. கேக்குற உங்களுக்கே எப்படி இருக்குன்னா, ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருந்த எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, அநியாயத்துக்கு பில்டப் கொடுக்காதீ, சொல்லு என்னாச்சு? சொல்றேன்க்கா, இருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சின்னையா வந்தாரா, தேடி லெட்டரை மெதுவா எடுத்தாரு. ஆனா அதை பிரிச்சு அவர் படிக்கவே இல்ல. ஆனா நான் தான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். ஐயோ, மறுபடியும் சஸ்பென்ஸ் வைக்காத. நடந்தது என்னன்னு சொல்லு. லெட்டர் எடுத்த சின்னையா, ஏய் என்னடி, என்னாச்சுன்னு சீக்கிரம் சொல்லு. என்ன? முத்தம் கொடுத்துட்டாரு. யாருக்கு? லெட்டருக்கு தான். அப்பா, இப்பதான் தெரியுது நேத்து உனக்கு ஏன் ஜுரம் வந்துச்சுன்னு. ஜுரம் வந்துச்சு. ஆனா சின்னையா கொடுத்த மருந்து பார்த்து ஜுரம் ஓடியே போயிடுச்சு. அக்கா இருங்க, இதுதான் நாம எழுதின லெட்டருக்கு சின்னையா எழுதின பதில் லெட்டர். கொடுக்க மாட்டேனே சாவித்ரி, ப்ளீஸ். நான் அவளை சீக்கிரம் கொடுப்பனா? கொடு சாவித்ரி, நான் உன் காதலுக்காக தானே இவ்வளவும் பண்ண. எனக்கு தர மாட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ் தாடி. இன்னாங்க. நிஜமாவா? இவ்வளவு சீக்கிரமாவா? என்னால நம்பவே முடியல. ஐயோ, என்னால நம்பவே முடியல. ஆமா, இதுல என்ன எழுதிருக்கு? ஐயோ அக்கா, அத படிக்க தெரியாம தானே இது உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்கேன். ஐயோ, சீக்கிரம் படிச்சு சொல்லுங்க. அட, அவரும் நமக்கு போட்டியா கவிதையில தான் பதில் எழுதியிருக்காரு. ஐயோ, அவர் பாட்டா தான் எழுதிருக்காரா? அதான் என்னடா முட்டை முட்டையா உருட்டி எழுதிருக்காருன்னு நினைச்சேன். சரி, சீக்கிரம் படிங்கக்கா. படிக்கிறேன். கவிதைக்கும் புதுசு, காதலுக்கும் புதுசு, எல்லாம் நேற்று வரை. இன்றோ நானே கவிஞன், நானே காதலன். நான் அல்லவா சொல்ல வேண்டும் நன்றிகள் 1000 கோடி. அக்கா, புரிஞ்சுதா? புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, ஆனா புரியாத மாதிரியும் இருக்கு. ஆனா பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சரிக்கா, நம்மள அடுத்த பாட்டு எழுதணும். இன்னாங்க, எழுதுங்க. ஏய், நீ எல்லாம் ரெடியா எடுத்துட்டு வந்துட்டியா? இன்னாங்க. தினமும் ஒரு லெட்டர் நெல்லு மூட்டை கடியில வைக்கலனா எனக்கு தூக்கமே வராதுல.